ஷாலினி, இங்க நடக்கிறது எதுவுமே சுத்தமா சரியில்லை. அப்புறம் ரவி என்ன விரும்புறானோ அதை நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். என்கிட்டயே சவால் விடுறான். இன்னைக்கு அந்த ஷாலினி எனக்கு சொந்தமாக்கி நான் காட்டுவேன். என்ன சொன்னாம எனக்குன்னு யாருமே இல்லையா? இன்னைக்கு அவனோட பொண்டாட்டி ஷாலினி என்ன கவனிச்சுப்பா. இன்னைக்கு நானாச்சு அவளாச்சு பார்க்கலாம். ரவி, என்னாச்சு? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல என் தங்கச்சியை பிடிக்குமா? என்ன இது என்ன கேள்வி ரவி? அஃப்கோர்ஸ் நான் உன்னை காதலிக்கிறேன். and of course மகேஷும் நிஷாவை காதலிக்கிறாரு. நீ நிஷா மகேஷோட கல்யாண வாழ்க்கையை காப்பாத்த பாக்குற. ஏன்னா மகேஷ் நிஷாவை காதலிக்கிறான்னு உன்கிட்ட சொல்லிருக்கான். காதல் பத்தி உனக்கு அவ்வளவு தெரியுமா? ரவி, நான் சொல்றது கொஞ்சம் உனக்கு காதலை பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சா எனக்கும் சொல்லு. எனக்கும் புரியவை. என் மேல உனக்கு எவ்வளவு லவ் இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு அப்படி லவ் இருந்தா எனக்கு பதில் சொல்லு. இது வரைக்கும் ஏன் என்கிட்ட நெருங்கவே மாட்டேன்? போதும். இன்னைக்கு ராத்திரி என்கிட்ட நீ சொல்லி ஆகணும். என் மேல உனக்கு லவ் இருக்கா நான் தெரிஞ்சுக்கணும். ரவிக்கு என்னாச்சு? ஒருவேளை இதெல்லாம் அந்த டேப்லெட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸா? ரவி, நான் உன்கிட்ட நெருங்கி வரக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட நடவடிக்கை ஏன்னு தெரியல, உனக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மனுஷனோட காதல் ஒரு பிடிவாதமா மாறும்போது அவன் கட்டுப்பாட்டை இழந்து வேற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அந்த பிடிவாதம் நல்லா இருக்க மனுஷனை மிருகமா மாத்தும். மகேஷ் உன் தங்கச்சியை எந்த நிலைமையிலும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா நீ என்ன நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்க. உனக்கு என் மேல காதல் இருக்கிறது உண்மைன்னா எதுக்கு இந்த பயம்? ப்ளீஸ் ரவி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். ரவி, ரவி, ஐம் சோ சாரி. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியல. என்ன தள்ளி விட்டல. உன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட என்ன நெருங்க விடல. என்ன தள்ளி விட்டு? அது என்ன? ரவி, நான் ஏன் உன்னை தள்ளி விட்டேன்னு தெரியல. ஐயோ, உன் கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படி உட்காரு. ஒன் செகண்ட். சாரி ரவி, என்னன்னு தெரியல. அடிப்பட்டது எனக்கு. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க?
எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ கிட்ட வந்தப்போ நீ ரவி இல்ல வேறொரு ஆளுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் ரியலி சாரி ரவி. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு தெரியல. நான் இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்கேன்னா என்னால தானே உனக்கு இந்த காயம் ஏற்பட்டுச்சு. உனக்கு தான் தெரியும்ல, எப்போ உனக்கு அடிபட்டாலும் எனக்கு தான் அது வலிக்கும்னு. நீ எதுக்கு என்னை இவ்வளவு காதலிக்கிற? ரவி, நான் மட்டும் உன்னை காதலிக்கல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த காதல் முக அழக பார்த்தோ இல்ல உருவத்தை பார்த்தோ வரதில்ல. இந்த காதல் 2 மனசு சம்பந்தப்பட்டது. நீ என் இடம் எடுத்துக்கிட்டா அதுக்காக என் காதலை எடுத்துக்க முடியுமா? 18 வருஷமா உயிரை கொடுத்து லவ் பண்ணிருக்கான். 18 ஜென்மம் எடுத்தாலும் சரி என்ன மாதிரி ஆக முடியாது. எனக்கு காதல் 2 வார்த்தையில வரதில்ல, 2 மனசுக்குள்ள இருந்து வரணும். நான் உன்னோட முகத்தை பார்த்து காதலிக்கல, உன்னோட மனசை பார்த்து தான் காதலிச்சு. என்னால உன்ன அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாது ரவி, ஆனா உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனால நீ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் ஆயிரக்கணக்கான கூட்டத்திலேயே நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அவ என் முகத்தை வச்சு இல்ல, என் உணர்வை வச்சு காதலிக்கிறான். இந்த உலகத்துல என்ன எங்க கொண்டு போய் வச்சாலும் சரி, என்னோட உணர்வை என்ன அவகிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நான் உன்னோட பொண்டாட்டிங்கிறத ஒத்துக்கிறேன். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நம்ம காதல் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கு ரவி. அது கண்ணுக்கு தெரியாது, அது உணர மட்டும்தான் முடியும். கடவுளே, என் ரவிய பாத்துக்கோங்க. அவனுக்கு என்ன ஆகுதுன்னு புரியல. ஒருவேளை இது மருந்து மாத்திரையோட விளைவுகளா இருந்தா ப்ளீஸ் அவனை சீக்கிரமா மாத்திடுங்க. அம்மா அப்பாவோட நிழல் போன உடனே சுமித்ராவோட உலகமே மாறி போச்சு. ஒரு டீ போட இவ்வளவு நேரமா உனக்கு? சூடானவைகளை 24 மணி நேரம் வரை சூடாக வைக்கும் செலோ வேக்யூம் ஸ்டீல் ஃபிளாஸ்க். சூடா வேணும்னா செலோ. முதல் முறையா என்ன ஒருத்தங்க கவனிச்சுக்கிட்டாங்க. முதல் முறையா எனக்காக ஒருத்தர் கண்ணீர் விடுறாங்க. என்னோட காயத்தை பார்த்து முதல் முறையா ஒருத்தருக்கு வலி ஏற்பட்டிருக்கு. என் காயத்துக்கு மருந்து போட்டு கட்டும் போட்டு விட்டுருக்காங்க. அவ கண்ணில் எவ்வளவு உண்மை இருக்கு. ஆனா எனக்கு எதுக்கு? அவ கண்ணை பார்க்கும்போது ஒரு பயம் ஏற்படுது. அவளோட காதல் உண்மையா இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிருவாங்கிறதெல்லாம் போய் தான். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அடுத்தவன் உழைப்புல குளிர்காயம் மட்டும்தான் தெரியும். டேய், காதல்ங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த தலையெழுத்துல இருக்காதுடா. உன்னால ஷாலினி என்னைக்கு அடையவே முடியாது. ஷாலினி எனக்காக பிறந்தவ, அவ எனக்காக மட்டும்தான் இருப்பா. அவ என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. ரவி, நான் மட்டும் உன்னை காதலிக்கல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருக்கோம். இந்த காதல் முக அழக பார்த்தோ இல்ல உருவத்தை பார்த்தோ வரதில்ல. இந்த காதல் 2 மனசு சம்பந்தப்பட்டது. என்னங்க, ஆர்த்தி எடுத்துக்குங்க. இங்க பாரு, இந்த மாலா இருக்காளே, யாராவது நடுவுல கூப்பிட்டுட்டா போதும், செய்யற வேலைய பாதியிலே விட்டுட்டு அப்படியே போயிடுவா.
அட, இது யாரோட பரிசு? அதுவும் இங்க. என்னம்மா? வந்து இந்த பரிசு. இந்த கிஃப்ட பார்த்து எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? இல்ல, அது அது வந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த பரிசு பாரு, இது எனக்கு எப்படி உபயோகப்படும்? ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்குமா? இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு நீங்க ஏதோ ஒரு கதையை பத்தி யோசிக்கிறீங்களோன்னு தோணுது. விடுங்கம்மா, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? நாளைக்கு உங்களுக்கு அப்பாவுக்கு ஆனிவர்சரி இல்ல, அதுக்கு யாராவது உங்களுக்கு அட்வான்ஸா கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ தெரியலன்னா நாளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அப்புறம் குழப்பமே இருக்காது. ரவி, நீ ஆர்த்தி எடுத்துக்கப்பா. வா, வந்து ஆர்த்தி எடுக்க. ரவி மறந்துட்டானா? முன்னெல்லாம் அவன்கிட்ட ஆரத்தி எடுத்துட்டு வரும்போது என்னாச்சு? எதுக்கு உன் முகத்துல இந்த சிரிப்பு? நீ யார்கிட்டயுமே சொல்ல மாட்டால? எனக்கு இப்ப வரைக்கும் இந்த விஷயம் புரியவே இல்ல. ஆரத்தி காட்டும் போது நீ ஏன் எப்பவும் கைய தலைமையில வச்சுக்கிற? எப்படி பூஜையில இருக்கும்போது நம்ம தலை வணங்கி சாமி கும்பிடுறோமோ, அதே மாதிரி தான் ஆர்த்தி எடுக்கும் போதும் தலை வணங்கி தான் எடுத்துக்கணும். நம்ம முன்னாடி திடீர்னு ஆர்த்தி வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதனால கையை வச்சு நம்ம தலை குனிஞ்சுக்கணும். ஆரத்தி எடுத்துக்கும் போது ரவி எப்பவுமே அவன் கைய தலைமையில வச்சுக்குவான். ஆனா இப்ப ஏன் வேற மாதிரி பண்றான்? என்னாச்சு? அது நீ ஆரத்தி எடுத்துக்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டியா? இல்லையே. ஏன்? ஏன்னா அது ஏன் இஷ்டமா? இப்பெல்லாம் நீ அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் நாளைக்கு அப்பா அம்மாவோட ஆனிவர்சரியில மகேஷ் பவி கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆனா அது வந்து ரவி. அம்மா, இந்த வீட்டில் எடுக்கப்படுற எல்லா முடிவும் என்னோட தான். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். ஆனிவர்சரி பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கா. ஒரு ஸ்பெஷல் கேக் ஆர்டர் பண்ண. பவி மகேஷோட என்கேஜ்மெண்ட் முடிச்சிடலாம். டெக்கரேட்டருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், அவங்களும் வந்துருவாங்க. சிந்து சித்தி வாங்க. என்ன ரவி? சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? ஓ, என்ன சொல்லு? என்ன விஷயம்னா, நாளைக்கு அன்பான எங்க அப்பா அம்மாவோடைய ஆனிவர்சரி. அந்த ஃபங்க்ஷன்ல நான் பவி மகேஷோடைய கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறேன். இதுல ஏன் விருப்பம் என்னன்னா, இதுக்கு தேவையான மொத்த ஏற்பாடையும் நீங்க தான் பண்ணணும். நானா? ஆனா நான் ஏன்பா? என்ன சித்தி நீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா? அது என்ன விஷயம்னா, எங்க அம்மாவுக்கு இந்த ஃபேஷன் பத்தி எல்லாம் பாவம் எதுவுமே தெரியாதுல்ல. நம்ம வீட்ல வேற ஃபேஷனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபேஷன்ல உங்களை இங்க அடிச்சுக்க யாரும் இல்லைன்னு சொல்றேன். ரியலி? ஷாலினி,
ஷாலினி, ரவி என்ன சொல்றான்னு பாத்தியா? இந்த வீட்ல எல்லார விடவும் நான் தான் ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கேன்னு சொல்றான். வெறும் ஃபேஷன் மட்டும் இல்ல சித்தி, நீங்க ரொம்ப நல்லவங்களும் கூட. ஆ, ஏன்னா நீங்க தான் என்ன நிறைய கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க ஆண்டி. of course, why not? ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க இன்னொருத்தருடைய ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். அது சரி. பவி, பவி உனக்கு தெரியும்ல நான் நிஷாவை காதலிக்கிறேன்னு. நிஷா இல்லாதப்போ அந்த விஷயம் வேற. ஆனா இப்போ நிஷா வந்ததுக்கு அப்புறமா ரவியால எப்படி நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? அப்புறம் இந்த ஷாலினி அவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கா. என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவனுக்கு துணை போய்கிட்டு இருக்கா. பவி ப்ளீஸ், நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. நாளைக்கு ரவி எல்லாரும் முன்னாடி நம்ம கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண போறான். நீ அவன் கிட்ட பேசு. இதெல்லாம் வேண்டான்னு அவன் கிட்ட சொல்லு. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. மகேஷ், இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அண்ணன் எல்லாரும் முன்னாடி நாளைக்கு கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணுவார்ல, அப்போ நான் வேண்டான்னு சொன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாது. பவி, எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடந்தா நல்லா இருக்காது பவி. நீ ஏன் அவர்கிட்ட தனியா பேசக்கூடாது? அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அதை அவர் மாத்திக்கவும் மாட்டாரு மகேஷ். இப்பெல்லாம் அவருக்கு அதிகமா கோவம் வருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நம்ம நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இந்த ரவியோட பிஹேவியரே சரியில்லையே. ரொம்ப பிடிவாதக்காரன் ஆயிட்டான். இவன் என்ன பண்றான்னு புரிஞ்சிக்கவே முடியல. நான்கு ஃப்ரூட் ஃபிளேவர்களில் from ITC. அட நானே இங்க அப்படிதான் இருக்கேன். வாழ்க்கையில கொஞ்சமா சந்தோஷம் வேணும்ல, அது கூட இல்லைன்னா எப்படியா? சோ டார்லிங், நீ இன்னொரு 15 மினிட்ஸ்ல ரெடியா இருப்பீங்க. அடுத்த 15வது நிமிஷம் இந்த ஹீரோ உன் பக்கத்துல நிப்பாரு. ரவி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க எல்லாருமே வெஜிடேரியன் ஆச்சு. யாரும் அதை தொடக்கூட மாட்டோம். இந்த ரவி எப்போ வந்து சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சான்? சரி வரேன். ரவி, ஏய் மகேஷ், சந்தோஷ், நீ என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை, அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். பேசுறதுக்கு டைமே இல்லை. நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். வரட்டுமா? கோயிலுக்கா? ஆமா, நான் விரதம் இருக்கேன்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். விரதத்தை முடிக்க வேணாமா? சோ நம்ம அப்புறம் பேசலாம். இது இந்த கவர்ல என்ன இருக்கு? இது பிரசாதம். விரதத்தில் இருக்கனா, அது முடிச்ச உடனே இதை தான் சாப்பிடணும். அப்படியா? நீ இப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றியா? அம்மன் கோயிலுக்கு தான். ரொம்ப ஃபேமஸான கோயில் அது. அங்க பிரசாதத்துக்குன்னு பெரிய கியூ நிற்கும். நானும் அங்கே தான் போயிட்டேன். இவன் இந்த குடும்பத்துக்கு பெரிய லாயரா? இவர் நம்மளை கேள்வி கேட்பாரா, நம்ம பதில் சொல்லணும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நான் சிக்கன் சாப்பிட்றத பார்த்துருப்பான். தப்பிச்சோம். இந்த ரவிக்கு என்னாச்சு? ஏன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்? ரவி இப்ப இங்க தானே வந்தான். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? என்ன அப்படி முறைச்சு பாக்குற? உள்ளவான்னு சொல்ல மாட்டீங்களோ? அப்படி சொன்னாதான் நீ உள்ள வருவியா?
இத வா. ஏய், எங்க என் பாட்டிலே காணோம்? எதுக்கு இப்போ தேவையில்லாம பாட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்க? அத நான் இருக்கேன்ல, போதை இறங்காம நான் பாத்துக்கிறேன். உன்னோட மசால்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காட்டு, ஏன் ஓவரா பண்ற? வேணும் நீயே பாத்துக்கோ. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். இங்க இருக்கிற எந்த வீட்லயும் பெல் அடிச்சு ரவி எங்க இருக்கான்னு கேட்டா தப்பா நினைப்பாங்க.